கதை சொன்னீங்களா? கதை சொல்லிட்டீங்களா? சரி, கதையை உண்மையிலேயே உள்ள கதையை சொன்னீங்களா இல்லை ஏதோ ஆட்டோ டியூன் பண்ணி சொன்னீங்களா? அப்புறம் மஸ்காரா, ஐலைனர், பிளஷர், லிப்ஸ்டிக், குங்குமம், சந்தனம், மூக்குத்தி எல்லாம் போட்டு போய் சொல்லியிருப்பீங்களே. கண்டிப்பா அப்படிதான் சொல்லியிருப்பீங்க. அப்பதான் கதை சுவாரஸ்யமா வெடிக்கும் இல்லையா? அப்புறம் நீங்க சொன்னது சொன்னீங்களா? நீங்க என்ன கேட்டீங்கன்றதை சொன்னீங்களா? சொல்லிருக்க மாட்டீங்க. என்ன சொன்னீங்களா பர்சனை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இருந்தாவது கால் பண்ணுவாங்க, இல்ல தச்சியெல்லாம் உங்களுக்கு மீட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, உங்க வேலை எல்லாம் எப்படி இருக்கு, அப்புறம் உங்க கூட வந்து இருப்பாங்களே எங்க, உங்க கூட அவங்க இருப்பாங்களே எங்க, சரி அவங்க எப்படி வரது இல்ல, இவங்க எப்படி வந்து காணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லையா, உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இல்லையா, அப்ப அதே செகண்ட் உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்களும் வந்துட்டு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சு இன்வால்வ் ஆகுவீங்க. அங்கதான் பிரச்சனையே வரும். ஸோ இன்வால்வ் ஆன உடனே அங்க வந்துட்டு சில பரிமாறுதல் நடக்கும். அவங்க ஏதாவது சொல்ல, நீங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லயோ இல்ல ஒரு ஃப்ளோலையோ இல்ல விளையாட்டுக்காக கூட நீங்க அதை சொல்லியிருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, விளையாட்டு வினையாகும். இவங்க இதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. எப்படியும் டைம் கிடைக்கிறப்பயோ இல்லை இமீடியட்லியாவோ கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ஃபேமிலியோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ, என்ன அவங்க எப்படி சொன்னாங்க உங்களை பற்றி, நீங்கள் இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றீங்க, டெய்லி அவங்க கூட தான் இருக்கீங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றீங்க, ஒர்க்கிங் கலீக்ன்றீங்க, உயிருக்கு உயிராக பழகணுன்றீங்க, ஐயோ நட்பு என்பது அப்படின்றீங்க. ஆனால் உங்களை பற்றி ரொம்ப தரமட்டமாக பேசினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை சேர்த்துருவாங்க. சரியா? இந்த வாழ்க்கையில் நடந்த நிஜமான விஷயங்கள் தான் இப்போ தவறுதலாக அது வந்து பரிமாறுதலாக மாறிடுது. காசிப் கிடையாது. மறுபடியும் அது அடுத்த டாப்பிக்கில் வரலாம். அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏதோ கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எக்ஸ்ப்ளோஷன் ஆரம்பம். அடுத்து தான் ஆர்டிஎக்ஸ். இதை வந்து டினை பண்ண முடியாது, ஏன்னா இது தவறு ஆயிடுச்சு இல்லையா? கமிங் பேக் டு திஸ் கதை சொன்னீங்களா பசங்க, இவங்க வந்துட்டு இதனுடைய கான்சிக்வன்சஸை யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, இல்லை கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இதனால அடுத்து என்ன நடக்கும், பெருசா பூகம்பம் வெடிக்குமே, மேபி இதோட இவங்க ரெண்டு பேரோட நட்பு முடிஞ்சிருமே, மேபி இதோட இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப்பே முடிஞ்சிருமே, இல்ல மேபி இவங்க ரெண்டு பேரோட அந்த குடும்ப உறவே முடிஞ்சிருமே. இப்படி பல விஷயங்களை வந்துட்டு அவங்க நினைக்கல. அவங்க சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க. நிச்சயமா தெரியாம அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. இன்டென்ஷனலா போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற பொழுது தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப தெரிஞ்சு சொல்லும் பொழுதுதான் ஆர்டிஎக்ஸ் உங்களுக்கு வெடிக்கும். அப்ப வெடிச்சிச்சா? சொல்றதான் சொல்றீங்க, நீங்க சொன்னது சேர்த்து சொல்லிக்கலாம்ல. நீங்க தான் வந்து கேட்டு நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க ஒரு சில விஷயங்களை. அப்ப அதையும் நீங்க சேர்த்து சொல்லிக்கலாம்ல. ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த ஒரே வெர்ஷன்ல கரெக்டா போய் சொல்லணும், அது தப்பே கிடையாது. கதை பேசணும் இல்லையா? முதல் தப்பு அதுதான். நான் சொன்னல, யாரையும் நம்பி எதையும் பேசிடாதீங்க, எல்லாமே போயிடும்னு சொன்னீங்களா. பர்சன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. மேபி அவங்க இப்போ கூட நம்ம சர்க்கிள்ல நம்ம கூட சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு பர்சனை கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இருப்பினும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த கதை கேட்டிங்களான்ற டாபிக் நல்லா கேட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து ஆர்டிஎக்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆரம்பிக்குதுல, அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.